கவலைப்படாத ஸ்ரேயா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லக்கா, ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எதுவும் ஆக கூடாது. இவங்க அபார்ஷன் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இங்க பாரு ஸ்ரேயா, இந்த மாதிரி நேரத்துல தான் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். உனக்கும் உன் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியா? எனக்கு அபார்ஷன் பண்றது ஒண்ணுதான், எனக்கு பேசாத ஸ்ரேயா, அப்படி பேசாத. என்னடா டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுப்போ. சார் சரி. கவலைப்படாத ஸ்ரேயா. என்ன 3 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? ஏய், உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்க, இங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? இந்த விஷயம் காசி அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சங்குதான். இந்தா பிடி, வாங்கிக்கன்னு சொல்றேன்ல. ஏய், என்ன முழிக்கிறீங்க? இதோ பாருங்க, கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இத நான் உங்க மேல வச்சிருக்க பாசத்தினால சொல்லல. நீங்க ஹெல்த்தியா இருந்தாதான் பணம் நிறைய எங்களுக்கு கிடைக்கும். சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்து பார்ப்பேன். எல்லாரும் சாப்பிட்டுருக்கணும், இல்ல அவ்வளவுதான். எங்கடா இன்னும் வண்டி வரல? குமார் கிட்ட பேசிட்டானா? எப்படியும் நைட்ல வண்டி வந்துரும்னா. டேய், இவங்களெல்லாம் ரொம்ப நேரம் இங்க வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு தான்டா ஆபத்து. போய் அவனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா வண்டி வர சொல்றா. சரிண்ணா சரிண்ணா. டாக்டர் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க டாக்டர். அண்ணா, கண்டெய்னர் வரதுக்குள்ள அவங்களுக்கு அபார்ஷன் பண்ணிக்கலாம்ண்ணே. டேய், தூக்கினோடா அந்த பொண்ணை. தூக்குங்கடா அவளை. ஏய், எந்திரி. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கல சார், அவளை விட்டுடுங்க ப்ளீஸ். நீங்களா அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க? என்னது மனசாட்சியா? நாங்கெல்லாம் மனசாட்சியை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு தான் இந்த தொழிலுக்கே வந்திருக்கோம். எங்க கிட்ட எல்லாம் மனசாட்சியை பத்தி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு. ஐயோ, அவளை விட்டுருங்க. இருங்கடா. என்னடா, என்ன செல்லம், ரெடியா? என்னடா, ஏன்டா டல்லா இருக்க? டாக்டர் வந்துட்டாங்க, ஒழுங்கா அடம் பிடிக்காம போ. சொன்னேன், வயித்துல வளர்ற குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். என்னடா இவ ஒரே குழந்தை சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்கா?
கடவுளே என்ன இதெல்லாம் இந்த பாருமா, நானே கண்டெய்னர் எப்போ வரும் டென்ஷன்ல இருக்கேன். இப்ப நீ கடுப்பு ஏத்திக்கிட்டு இருந்த, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். டாக்டர் இந்த பொண்ணை முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க. வாங்க சீக்கிரமா. அக்கா, பூமிகா, எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லதாங்க இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? அது ஏங்கா கேக்குறீங்க? எனக்கு கஷ்டங்கிறது நிழல் மாதிரி போல. நான் எங்க போனாலும் என் கூடவே வந்துட்டு இருக்கு. ஏன் பூமிகா, இப்ப என்னாச்சு? மச்சானுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. என்ன சொல்ற பூமிகா? ஆமாக்கா, நான் ஒரு கோயிலுக்கு போனப்போ நல்ல வேளை கடைசி நேரத்துல அம்மா வந்தாங்க. இல்லனா என் விரதம் வீணாகி என் மச்சானுக்கு ஏதாவது ஆயிருந்தா கண்டிப்பா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன்க்கா. என்ன பூமிகா, ஏன் அப்படிலாம் பேசுற? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்களே தவிர அழிஞ்சு போக மாட்டாங்க. சரி, எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க? இங்கதான்க்கா, நம்ம வீட்டு பக்கத்துல வீட்டி ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்கதான் இருக்கும். சரி, நாளைக்கு நான் வந்து பாக்குறேன். சரிக்கா. பூமிகா, அர்ச்சனா ஏதாவது ஃபோன் பண்ணாளா? இல்லையேக்கா, அக்கா தான் கேம்புக்கு போயிருக்காங்களே. ஆமா, சொல்லிட்டு தான் போனா. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு ஃபோனு, அதான் கேட்டேன். ஆமாக்கா, நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு. ஏன்க்கா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரி, நாளைக்கு நான் நேர்ல வந்து பாக்குறேன் பூமிகா. சரிக்கா. சரி. ஹலோ. ஓ மை காட். ஓகே ஓகே அண்ணா, இப்போ உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும்ண்ணே. என்னடா போலீஸ் நம்மள நெருங்கிட்டு இருக்குண்ணே. வாட்? என்னடா சொல்ற? அண்ணா, எல்லா பொண்ணுங்களோட மொபைல்ஸ் இங்க வச்சு தானே சுவிட்ச் ஆஃப் பண்ணோம். அந்த நம்பர்ஸை எப்படியோ ட்ரேஸ் பண்ணி இங்க வந்துட்டானுங்க. இங்க பார், போலீஸ் நம்மள ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். அண்ணா, அப்புறம் இந்த அபார்ஷன் அது கூட அப்புறம் பாத்துக்கலாம்டா. சரி, ஃபர்ஸ்ட் அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எவ்வளவு சீக்கிரம் வர வைக்க முடியுமோ வர வை. சரிண்ணா. என்ன பூமிகா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது சக்தி அக்கா ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? காலையில உங்களை பார்க்கறதுக்காக வராங்களாம். அது சரி, அதுக்கே நீட் எல்லாம் இருக்க? உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாதா மச்சான்? நம்ம வீட்டு பொண்ணுங்க காணாம போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்களும் டென்ஷன் ஆகி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம் தானே பூமிகா? நமக்கு நல்ல விஷயம் தாங்க. ஆனா சக்தி அக்காக்கு தான் இது சந்தோஷத்தை கெடுக்கிற விஷயம். என்ன சொல்ற நீ? சக்தி அக்கா வீட்டுக்காரர் சரத் இருக்காரே, அவரு நம்ம பொண்ணுரங்க மாமா மாதிரி இல்ல, அவரு வேற மாதிரி. தான் பொண்டாட்டி வேற ஒரு குடும்பத்துக்காக அலையறான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவரு பிரச்சனை பண்ணுவாருல்ல. நம்மளால பாவம் அவங்க ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, இப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் வேற ஆயிருக்கு. இதுவே அர்ச்சனா அக்காவா இருந்திருந்தா என் தங்கச்சிய கண்டுபிடி, என் நாத்தனார கண்டுபிடின்னு நானே சண்டை போட்டிருப்பேன். ஆனா நான் சக்தி அக்கா கிட்ட அப்படியெல்லாம் கேட்க முடியாதுல்ல.
கேட்கவும் கூடாது. வாஸ்தவம் தான் பூமிகா. நம்மளால ஏன் அவங்க கஷ்டப்படணும்? நாளைக்கு அவங்க இங்க வரும்போது நம்ம எதையும் காட்டிக்க வேண்டாம். நல்லவேளை அண்ணி, நம்ம பயந்த மாதிரி ஸ்ரேயாக்கு ஒன்றும் ஆகல. அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டாலும் அந்த கடவுள் நம்ம சாவை தள்ளி தான் போட்டிருக்காரு தவிர தடுக்கல. இங்கிருந்து தப்பிக்க நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. அவங்க திரும்ப வந்துருவாங்களாக்கா? என் வயித்துல வளர்ற குழந்தைய ஏதாவது பண்ணிடுவாங்களா? அந்த ஆண்டவன் எனக்கு சீக்கிரமா குழந்தைய கொடுத்தாரு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ அதே வேகத்துல பிரிக்க பாக்குறேன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குக்கா. ஏய், பாத்துக்க, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வேணா. கல்பனா, சொல்லு ரேஷ்மா. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளு ரேஷ்மா. நான் உனக்கு யாரு? யாருனா புரியல. நான் உன்னை என் சிஸ்டரா தான் பாக்குறேன். நீ என்ன அப்படி நினைக்கிறியா இல்லையான்னு தெரியல. என்ன ரேஷ்மா இப்படி கேட்ட? அம்மா அப்பா இல்லாத எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த பழைய கதை பேசுறதெல்லாம் எனக்கு வேணாம்.
நான் உனக்கு சிஸ்டரா இல்லையா? நீ எனக்கு சிஸ்டர் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டும் நீதான். அப்படி நீ நினைச்சேனா நான் கேக்குறத மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லு. அன்னைக்கு என்னை துரத்துனாங்கல்ல, அவங்க யாரு? அவங்கள பார்த்து நீ ஏன் பயந்து பயந்து போற? அதான் சொன்னல, அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்க. அதான். கல்பனா, திரும்ப திரும்ப நீ பொய் சொல்லாத. இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு, நீ மறைக்காம பதில் சொல்லு. ஐயோ, என்ன நம்பு ரேஷ்மா. கல்பனா, இங்க வா. இரு, நான் வரேன். ஏன் இப்படி மறைக்கிறா? என்னவா இருக்கும்? இன்னும் எத்தனை நாளைக்கு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க போற? மறுபடியும் மறுபடியும் இல்லன்னு போய் சொல்லாத. உன்கிட்டதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இனியும் நான் உன் பேச்ச நம்ப மாட்டேன். நான் கேட்டத மரியாதையா கொடுத்துரு. இதுக்கப்புறமும் நீ தரலனா என்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும். ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ ஹலோ. போன்ல யாரு? போனை உன் கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? போன் என்கிட்ட தான் இருக்கு, ஆனா கால் உனக்கு தானே வந்தது. யார் அது? உண்மையை மறைக்காம சொல்லிடு. என்ன கால்? மரியாதையா கொடுத்துடுன்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுறா. யார் அவ? என்ன கேக்குறா? நீ பேசுறது எனக்கு புரியல ரேஷ்மா. யார் ஃபோன் பண்ணாங்க? என்ன கேட்டாங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. பேர் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. அப்போ அது ராங் நம்பரா தான் இருக்கும். அப்போ உண்மையிலே உனக்கு அது யாருன்னு தெரியாது, அப்படிதானே? உண்மையிலே எனக்கு யாருன்னு தெரியாது ரேஷ்மா, என்ன நம்பு. ரொம்ப நாள் உண்மையை மறைச்சு வைக்க முடியாது கல்பனா. இந்தா. ஏய் ருத்ரா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நீ கேக்குறது என்கிட்ட இல்ல இல்ல இல்ல. இப்ப நான் நேர்ல வரேன், என்ன அங்கேயே வச்சு கொன்னுடு. உனக்கு நல்லது செஞ்சுட்டு இப்படி சித்திரவதை படுறதை விட நான் நிம்மதியா சேர்த்து தொலைறேன். ஏய், பாத்துக்க சொன்னா தூங்கின்னு இருக்க. மன்னிச்சிக்கண்ணா, 2 நாளா கண்ணு முடிச்சேன், அதான் தூக்கமே இல்ல, லைட்டா கண்ணா சொன்ன. சாரிண்ணா. என்ன சாரி? நான் ஒன்னா உன்ன போய் சொன்ன பாரு, எல்லாம் சரியா இருக்குதா? எதுவும் மிஸ் ஆயிடுச்சா? 1 2 3 உன்ன போய் பாத்துக்க சொன்ன பாரு. இனிமே தூங்குன என்னடா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கண்ணா, இப்பதான் சாப்பிட்டாங்க. என்ன கண்ணுங்களா, சாப்பிட்டீங்களா? சார், ரெஸ்ட் ரூம் போகணும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் இங்கே ரூம் இல்லை, கம்முன்னு உட்காரு. அது இல்லை, பாத்ரூம் போகணும். அதெல்லாம் அனுப்ப முடியாது, பேசாம உட்காரு.
பொண்ணுங்க கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இவ்வளோ பேர் இருக்கீங்களா, நாங்க எப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியும் சொல்லுங்க? சரி, யார் யார் போகணுமோ போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஏய், இங்க வா, இங்க இரு. ஹலோ, பார்வையில் என்ன ஏண்டி நீ படம் போட்டு காட்டுற, கொத்து சாவியா நெஞ்ச தூக்கிய இடுபாரோ மாட்டுற, மொத்த ஆசையும்